திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, உங்களுடைய பார்வை, ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட் என்று திமுக தரப்புல சொல்றாங்க. உங்களுடைய பார்வை தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில் இது வளர்ச்சி அளிக்கும்? வணக்கம் தேவப்பிரியன். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எங்களுடைய என்ன கருத்து அப்படின்னா, இந்த பட்ஜெட் நிலையான பொருளாதாரத்துக்குரிய ஒரு பட்ஜெட், மக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட், அனைவரின் நலனையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட். அடுத்ததாக தமிழ்நாடை பொறுத்தவரை, ஏன்னா நம்ம ஒரு தமிழ் சேனலில் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே தமிழ்நாடை சேர்ந்தவர்கள். அவங்க மேடம் சொன்னது மாதிரி எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டில் இந்த பட்ஜெட்டில் இருந்தது உண்மைதான். ஆனால் யாரையுமே ஏமாத்தலை. ஏன் ஏமாத்தலை அப்படின்னா, எடுத்த உடனே அறிவிச்சிருக்காங்க அதிவிரைவு ரயில்வே திட்டம். அதாவது சென்னையிலேருந்து ஹைதராபாத், சென்னையிலேருந்து பெங்களூருக்கு. இப்போது இந்த திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம். இப்போ சென்னை டு பெங்களூர் போகணும்னா 5 மணி நேரம் மினிமம். இப்போ இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பொழுது அந்த திட்டத்தின் காரணமாக 1 மணி 1.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு 8 மணி நேரம் இருக்கும்போது 2.5 மணி நேரத்தில் நம்மளால் ரீச் ஆக முடியும். அதன் காரணமாக அதனுடைய அலைடு செக்டரும் வளர்ச்சி பெறும். அடுத்ததாக அரிய வகை கனிமங்கள் சிறப்பு வழித்திட்டம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, இதன் வழியாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம வளர்ச்சி திட்டத்துக்காகவும் நம்மளுடைய ஜிடிபியை உயர்த்துவதற்காகவும் ஒரு அருமையான திட்டம். அடுத்தது ஜவுளித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதிகளுக்கு தேவையான நல்ல வளர்ச்சி. ஏன்னா ஜவுளித்துறையை சார்ந்து உள்ள இந்த மாவட்டங்கள் அதுக்கு இந்த திட்டத்தில் வழி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 17 அந்த மருந்துகளை எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக மக்கள், அதாவது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க இருக்கிறது. பழவேற்காட்டில் பறவைகள் காணல் ஒரு சுற்றுலாத்தலமாக அதை இம்ப்ரூவ் பண்ண இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆதிச்சநல்லூரில் ஒரு கலாச்சார மையம், பொதிகை மலையில் மலையேற்றத்தை ஊக்குவிக்க ஒரு திட்டம். இப்படி அதே மாதிரி தென்னை, இந்த தென்னை உற்பத்திக்காரிய வளர்ச்சி திட்டம். இது தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான வளர்ச்சி திட்டங்கள். மேடம் சொன்னாங்க பட்ஜெட்டில் அரசியல் பார்வையோடு அவங்க பார்த்தாங்க. அதுவும் குறிப்பாக தேர்தல் நடக்கிறது, பீகார் தேர்தலை பற்றி சொன்னாங்க. ஆக்சுவலி மேடம், அஸ்ஸாம்லேயும் இப்போ தேர்தல் இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு திட்டமும் அஸ்ஸாமுக்கும் கூட கொடுக்கல. அது என்டையர் நார்த் ஈஸ்ட் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆக ஒரு திட்டம் தேர்தலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, பீகாருடைய தேர்தலுக்கு, அந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது அந்த வடக்கு மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பு திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. அதாவது பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்றதுக்காக அதுல பல தடவை 2021 இருந்தது அந்த திட்டம் அது நடைபெற்று இருந்தது. அதுல பீகார் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அதன் காரணமாக தான் போன தேர்தலில் பீகாருக்குரிய அந்த அலோகேஷன் இருந்தது ஒழிய அதுல எந்த ஒரு அரசியல் நோக்கம் இல்லைன்னு சொல்றீங்க. இந்த முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். மற்றங்குட்டியே ஒரு ஓப்பனிங் கமெண்ட் வாங்கிடுறேன். திரு ரகுநாதன், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. வணக்கம் தேவப்பிரியன். என்னுடைய பார்வை, கருத்து சிறு குறு தொழில்களை பற்றி மட்டும்தான். 2 விஷயம் பார்க்கணும். இன்றைய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கும் அரசனுடைய கொள்கை முடிவுகளுக்கும் நிறைய கேப் இருக்கிறத பார்க்குறேன். நடைமுறைக்கும் பாலிசி கிரியேட்டரும் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையை பார்க்குறேன். அடிக்கடி எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்கிறோமே தவிர எம்எஸ்எம்இ கிட்ட பேசினதா தெரியல. எம்எஸ்எம்இயை பற்றி பேசுகிறோம், ஆனால் எம்எஸ்எம்இ கிட்ட பேசலை. கேப் நிறைய இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய பட்ஜெட்டை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் அலோகேஷனை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு 7.84 லட்சம் கோடி, வேளாண்மை 1.62 லட்சம், கல்வி 1.4 லட்சம். இதில் எங்கே நிற்கிறோம் எம்எஸ்எம்இனா 22,000 கோடி. போன ஆண்டு இதே மாதிரி 22,000 கோடி அலோகேட் பண்ணி ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெக்டட் 11,000 கோடி. அதுக்கு முந்தின ஆண்டு 8,000 கோடி. அப்போ 8,000 கோடி, 11,000 கோடி. இப்போ மறுபடியும் அதே தப்பு 24,000 கோடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன அலோகேஷன் இது? நாட்டினுடைய மொத்த ஜிடிபி 4.5 லட்சம் கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 30% எம்எஸ்எம்இ கொடுக்குது. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு இயக்கம்
அவ்வளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறை, அந்த துறையை பற்றி நம்ம முதுகெலும்புன்னு சொல்ற ஒரு துறை, அந்த முதுகெலும்பு இன்றைக்கு நலிந்து ஒடிந்து காணப்படுகிற ஒரு சூழல். என்ன தேவை இன்றைக்கு அவர்களுக்குன்றத புரிதலே இல்லை. யூஎஸ் டாரிஃபை பற்றி பேசியிருக்கிறோம், 6 மாதம் ஆயிற்று. என்ன ஒரு நிவாரணம், ஒரு ரிலீஃப் ஃபண்டை இந்த பட்ஜெட்டில் கிரியேட் பண்ணியிருக்கணும். எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டுன்னு கிரியேட் பண்ணுங்க. வாரோ அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோ வந்தால், ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா, ஒரு நார்மல் சீரான வாழ்வு பாதிக்கப்படும் தொழில் முனைவர்களுக்குன்னா இந்த ஃபண்டு கை கொடுக்கட்டும். சரி, அடுத்த வருஷம் நம்ம கொண்டு வர போகிற EUனுடைய ட்ரேட் பேக்டை பற்றி பேசியிருக்கிறோம். அதுக்கு இன்றைக்கு தயார் பண்ணுறதுக்காவது ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்கணும். இந்தியா EU ஃபண்டுனே கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு டெஸ்ட் சர்டிஃபிகேஷனோ அல்லது கெப்பாசிட்டி பில்டிங்கோ அல்லது தயார் நிலையில் ஒரு சிறு குறு தொழில்கள் நடந்து கொண்டு வருவதற்கு ஒரு 10,000 கோடி கொடுங்க. ஆனால் கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்தது என்ன? 2 அறிவிப்பு. அதில் முதல் அறிவிப்பு இந்த 10,000 கோடி அப்படின்றது போன வருஷம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்று அறிவிக்கப்பட்டு இன்று வரை கொள்கையை எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம்னு கூட முடிவு செய்யாததை பேரை மாற்றி அப்படியே 10,000 கோடியை கொடுக்குறோம். என்ன பிரயோஜனம்? இன்னொரு ஃபண்டு 2,000 கோடி கொடுக்குறோம். எவ்வளவு பெரிய ஒரு துறை, 6,5 கோடி தொழில் முனைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம கொடுப்பது 2,000 கோடி. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்பது இந்த சிறு குறு தொழில்கள் பொறுத்தவரை வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட். இவர்கள் நலத்தை பாதுகாக்காமல் ஃபியூச்சரை எழுதவே முடியாது. திரு ஜி சேகர், உங்களுடைய முதல் சுற்று கருத்து இந்த பட்ஜெட் பற்றி. அதாவது இது ஒரு தொலைநோக்கு பார்வையில் க்ரோயிங் இந்தியா, க்ரோத் இந்தியாங்கிற கான்செப்டில் கண்டினியூஸாக அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கிற ஒரு நேர்மையான பட்ஜெட்டாக போயிட்டுருக்கு. இதில் 2-3 பாயிண்ட் சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யலை, தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. கோகனட்டுன்னு அறிவிச்சாங்க. தமிழகம் வந்து கோகனட்டில் உற்பத்தியில் 3வது இடம், கேஷூவில் 4வது இடம். கோஸ்டல் லைன் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு 2nd லார்ஜஸ்ட் கோஸ்டல் லைன். டெக்ஸ்டைல் செக்டாரில் நம்ம பெரிய. ஸோ இந்த செக்டார் எல்லாத்துலேயுமே தமிழகம் இன்வால்வ்டு. அதில் அலோகேஷன்ஸுக்கு இருக்குது, அதோட சப்போர்ட் இருக்குது. இது ஒரு சைடு. 2வது சொன்னாங்க மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ப்ராஜெக்டை எங்கே இன்னும் சப்ஜெக்ட் ஸ்டேட் கிளியரன்ஸ்லேருந்து இன்னும் போகலையே. ப்ராஜெக்டே கிளியர் ஆகாத ஒரு இதுக்கு ப்ரொவிஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னும் சில தமிழ் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் CMRL ஒன்றும் கொடுக்கலங்கிறாங்க. தயவு செஞ்சு சென்னை மெட்ரோவுக்கு கொடுக்கல கவர்மெண்ட்டில் சொல்கிறவங்க சென்னை மெட்ரோவோட வெப்சைட் எடுத்து போய் பாருங்கள். 24-25 ஒரு கிட்டத்தட்ட 14,000 கோடி வந்திருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததா? மத்திய அரசாங்கத்தோட இது சப்போர்ட்டில் வந்தது. இந்த 10 மாதத்தில் கிட்டத்தட்ட 8,000 கோடி வந்திருக்கு. எங்கேருந்து வந்துச்சு? சரி, இதெல்லாம் விடுங்க. சார் அருமையாக சொன்னார். மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை வந்து எங்களுக்கு வந்து 10,000 கோடி தான் அலோகேஷன். பட்ஜெட் அலோகேஷன் 10,000 கோடி. பட் பேங்க் அலோகேஷன் என்ன? ஒரு சின்ன உதாரணமே சொல்லிடுறேன். இந்த கவர்மெண்ட், நான் முந்தின கவர்மெண்ட் எல்லாம் எடுக்கலை, இந்த கவர்மெண்ட்